பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ராஜி வந்து ரொம்பவே கோவப்படுதாங்க. இந்த மாதிரி என் வீட்டுக்கார் ஜெயிக்கல எப்படி நீ பண்ணலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு என் அண்ணன் குமாரை வந்துட்டு செருப்பை கழட்டி சொல்லிட்டிடுறாங்க. இதனால் வந்து அவருக்கு ரொம்பவே அசிங்கமாயிருது. இது ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ உதவும் அப்படின்னு சொல்லி தங்கமையில் அந்த வீடியோவை எடுத்துடுறாங்க. இந்த வீடியோவை அவங்க தங்கச்சிக்கு அனுப்புகிறாங்க. அவங்க தங்கச்சிக்கிட்ட அனுப்பிட்டு உங்கள் அம்மாட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீடியோ ஒன்று அனுப்பியிருக்கேன் பாரும்மா, அதை பார்க்க உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஆமாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவை எதையாவது பண்ண முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. எடி நெட்டில் போடலாமா அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்டு கேட்குறாங்க. போடலாம், போட்டால் இது பண்ணாலும் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி வந்து இப்படி கூட பிறந்த அண்ணனே வந்து இப்படி பண்ணியிருக்கா வச்சுருக்கா, அதனால் வந்து இதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. அதுபோக கண்டிப்பாக மாமாக்கிட்ட என்னத்தையாவது சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்க. தங்கமயிலோட மாமா வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆள். அங்கே வந்து இப்படி ராஜி இப்படி பண்ணிட்டா, அதனால் ரொம்ப அசிங்கமாக ஊரில் பேசுகிறாங்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்படிலாம் நடக்குமாடி அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கிக்கிட்ட வந்து தங்கமயில் சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக அந்த வீடியோவை தங்கச்சி வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருமா, அப்படி பண்ணுனா கண்டிப்பாக வந்து மாமாவுக்கு தெரிய வரும். மாமாவுக்கு தெரிய வந்தால் மாமா வந்து ரொம்பவே அசிங்கப்படுவார். மாமா வந்து ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. ஏன்னா ராஜி வந்து இப்படி பண்ணியிருக்கா, இதை யாரும் எடுத்து போட்டிருக்காங்க வச்சுருக்காங்க, இதனால் இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே அவமானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சி கண்டிப்பாக இது பண்ணுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணுதாங்க. ஆனால் அந்த வீடியோவால் நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை தங்கமயில். வீடியோவை எடுத்து அவங்க தங்கச்சிக்கு அனுப்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் ரொம்பவே கடுப்பாக உட்காந்துட்ருக்காரு குமார். நம்மளை வந்து கை நீட்டால வச்சிட்டால அப்படி இப்படின்னுட்டு. உடனே அண்ணி உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன் வச்சேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என் பொண்ணு தான் அவன் இல்லை நான் சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன தப்பு செஞ்ச எது செஞ்சேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவன் சைக்கிளை வந்து என் முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க, கடுப்பாக இருந்துச்சு, தான் காரை வச்சு இடித்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா வந்து உனக்கு வந்து ஒரு புது கார் வாங்கி தந்திருக்கான் அவன் பெரியப்பன். நீ வந்து கல்யாணம் முடிக்க போகிற, உனக்கு கிஃப்டாக அட்வான்ஸாக வாங்கி தந்திருக்கான். சொத்து பத்தெல்லாம் வந்து கல்யாணத்தோடு உனக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சொத்தையும் இப்படி இருக்கும், நீ இப்படியாடா பண்ணுவேன் இப்போ? நம்ம குடும்பத்தில் வந்து கல்யாணங்கிறது ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது எந்த வகையிலும் தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ வேலையும் பெரியப்பன் பார்க்குறான், அவங்க அப்பனும் பார்க்குறான். நீ என்னடா அப்படி பண்ணுற? இப்படி வந்து நீ வந்து நிற்கிறியடா, சரி விடு, அது வந்து தங்கச்சி தானே அப்படிங்கிறான். என் தங்கச்சிலாம் கிடையாது, ஒரு ஓடுகாலி அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, அவளை எப்படி தங்கச்சின்னு சொல்லுவீங்க? தங்கச்சிங்கிறது உரிமையே கிடையாது. அவள் நம்ம என்றைக்கு இங்கே இருந்தாலும் அன்றைக்கி தங்கச்சியாக இருந்தால், என்றைக்கு இந்த வீட்டு விட்டு போனாலும் அன்றைக்கி போய் சேர்ந்துட்டா மேலே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் வீட்டமாக சொல்கிறாங்க, என்னங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அது நம்ம பொண்ணுங்க, அவள் வந்து நம்மக்கிட்ட இல்லாட்டலும் கூட நம்ம விருப்பத்துக்கு எதிராக அவள் கல்யாணம் முடிச்சாலும் கூட அவள் நல்லா இருக்குன்னு தானங்க நம்ம நினைக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. அவள் அப்படி நினைக்கலையே, அண்ணன் நினச்சிருந்தா வந்து இது பண்ணியிருப்பாளா வச்சுருப்பாளா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது நான் உங்கள் சைடு தான் நின்றேன், அதே மாதிரி என் பொண்ணு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அவன் புருஷன் சைடு தான் நிற்பா, அதில் என்ன தப்பு இருக்குது? அன்றைக்கி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கூட அவன் புருஷனுக்கு சார்பாக தான் அவன் நின்றான், வாசிக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து அவன் புருஷனுக்கு உள்ள சைக்கிளை வந்து வீண் இடித்தா வந்து தப்பு யார் மேலே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மாறிக்கு சரியான போகிறது, உன்னையெல்லாம் நான் பற்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளுன்னு வெளுக்காங்க. குமாரம்மா விடுமான்னுட்டு இருக்காங்க. உடனே இவா வேறு இங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் இவ வேறு பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இப்படி அப்படிங்கிறாங்க. எங்கள் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், உங்களை மாதிரியே வளர்த்து வச்சுருக்கீங்க. பிள்ளைய வந்து சரி எது தப்புன்னு புரிய வைக்கணும். இப்போ தான் கல்யாணம் ஏற்பட்டு ரொம்ப நாளைக்கு ஒரு கூடியிருக்கு. பொண்ணே வந்து கிடைக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல பொண்ணாக கிடச்சிருக்கு, அந்த பொண்ணை வந்து கொட்டி கெடுத்துடாம, அதனால் வந்து ஒழுங்கு மரியாதை அந்த பிள்ளையை கட்டி ஒழுங்காக வாழ சொல்லுங்க வைங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சார் முத்துவேல் சொல்லுறாரு, சரி ஏதோ நடந்துட்டு விட்றா அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன்னா உங்கள் அண்ணன் மோவா வந்து இப்படி பண்ணால் சரியான அப்படிங்கிறாங்க. டேய் அவளை வந்து மோளாவே ஏற்றுக்கல, எனக்கு வந்து குமார் மட்டும் தான்டா மகன், அதனால் சொத்து பத்து எல்லாமே அவன் பேர் தான் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அம்மா சொல்கிறாங்க, அதை நான் சம்மதிக்க மாட்டேன், என் பொண்ணுக்கும் பங்கு வேணும், அவளும் இந்த வீட்டில் பிறந்தவ தானே அப்படிங்கிறாங்க. அண்ணி சூப்பராக பேசுகிறீங்க, நீ சூப்பராக பேசுகிறீங்க, என்ன அவளுக்கு ஒரு பங்கு, ஏன் பேசாமல் நீங்கள் பங்கு கொண்டு கொடுத்து வந்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கொடுக்க தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. மாறி வாயை மூடிக்கிட்டு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க ராஜி சித்தப்பா. உடனே எதுவும் பேச விட மாட்டீங்க பொம்பளையாளுக்குள்ள என்ன அப்படின்னுட்டு இருக்காங்க
ராஜுவோட பாட்டி. நான் அதை சொல்லம்மா, நீங்கள் வந்து அங்கே வந்து அந்த பையனை கூப்பிட்டு பழனி கூப்பிட்டு அங்கங்கே என்ன நடக்குன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கேருந்து சொத்தை கொடுக்கணுன்னு அண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் நல்லவே இல்லை அப்படி இப்படிங்கிறாரு சக்திவேலு. அதெல்லாம் விடுங்கடா, முதல்ல வந்து கல்யாணத்தை முடிக்க பாருங்கள் அம்மனுக்கு அப்படிங்கிறாங்க சக்திவேல்கிட்ட. சரிம்மா நான் பொண்ணு வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பத்திரிக்கைலாம் கொடுக்கணும்னா வைக்கணும்னா அதுக்குள்ளே வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, தங்கமையில் அம்மா கேட்குறாங்க அவங்க தங்கச்சிட்ட, இந்த அக்கா வீடியோ அனுப்பியிருக்கா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவியா வச்சிருவியா, இல்லை வேறு உங்கள் ஃப்ரெண்டு உதவி எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. நீ என் ஃப்ரெண்டு யார் நம்ம வீட்டுக்கு வருவா, வர மாட்டாங்க, நம்ம சுற்றி பற்றி கடை வாங்கி வச்சுருக்கோம், நம்மளை பார்த்தோன்னே ஓடுவாங்க, அது போக என் ஃப்ரெண்டுக்கே நான் கடை வாங்கினது கொடுக்கல அப்படிங்கும்போது சரி வராதுமா, நானே அனுப்பிடுறேன், சொந்த தங்கச்சி எப்படி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க, இதனால் வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம், இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமல் போட முடியுமோ போட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எப்படிலாம் நீ போட முடியுமோ போடு அப்படிங்கிறாங்க. அதை போட்டு விட்டுட்டு அந்த வீடியோவை தங்கமயிலுக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் தங்கமயிலுக்கு. ரைட்டு, இப்படிலாம் நெட்டில் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களா தங்கச்சி அப்படின்னு கேட்குறாங்க. தங்கமயில் தங்கச்சிட்ட ஆமாக்கா நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் வைரல் ஆகும். இந்த வீடியோ இப்போ கிட்டத்தட்ட நான் போட்டு முடிச்சு 10 நிமிஷத்துலேயே ஒரு 100 பேருக்கு ஃபார்வர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அது கூட தெரியுமா அப்படிங்கிற. நம்ம தெரியும்க்கா, நம்ம செல்லிலே வந்துடுவோம் அப்படிங்கிற. அப்படியா, சரி சரி கண்டிப்பாக இது நடக்கட்டும், 4 பேர் பரவட்டும் அப்படிங்கிறாங்க. அங்கங்கே பரவுதை பார்த்த உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் இது தெரிஞ்சிருது. ஏன் இப்படி ஆயிடுச்சு போச்சுன்னு கேட்கல, இப்படி பண்ணுதாரு, முன் கோபத்தினால இப்படி பண்ணிட்டாங்க, நடந்துட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொல்லிக்கல. ரைட்டு, மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், இப்போவுமே இவ்வளோ கோவப்படுத்தாரு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படும் போது என்னெல்லாமல் இருக்குது, பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேண்டாம்னு சொன்னோன்னே ரொம்பவே கடுப்பாயிருது. கடுப்பானோன்னு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க வச்சிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு எப்படி இந்த சைக்கிள் அடித்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க. வீடியோ வைரல் ஆச்சு, இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி சக்திவேலுக்கு அனுப்பியிருக்காங்க. சக்திவேல் ஓப்பன் பண்ணி பார்க்காரு. இதை எடுத்து அவன் போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுது, என்னடா ஏன்டா கல்யாணம் கிடையாது நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க அம்மா. இல்லை, அந்த வீணா போன ஓடுகாலி வந்து இவனை கை நீட்டினதை வந்து யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உன்னை கொண்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அவங்க அம்மா. என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ரொம்பவே கடுப்பாக இருக்குது, யாரோ தேவையில்லாமல் வேலையை பார்த்துருக்காங்க, அதுபோக அந்த பாண்டியன் தான் இதை தேவையில்லாமல் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் பார்த்துருக்காங்க. பாண்டியன் கடை அங்கே இருந்தால் அந்த இது நடக்கும்போது, இந்த சண்டை நடக்கும்போதே பாண்டியன் இல்லையாடா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் இல்லை, ஆனால் பாண்டியன் இல்லாமல் ஃபோனில் சொல்லியோ என்னத்தையோ சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் தான் வீடியோ எடுத்துருக்கு பாரு, நம்ம வீடை கவர் பண்ணியிருக்குன்னா இந்த திசையில் தான் எடுத்திருக்கு, அப்போ அங்கேருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் வேறு திசையில் எடுத்து மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, அங்கே யாரும் நம்ம வீட்டுக்கு ஏற்றவளை எவனும் வீடியோ எடுக்க போகிறது இல்லை, நம்மளுக்கு பிடிக்காதவங்க அவங்க தான், அவனை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கணும். அப்போ அந்த ராஜி பிள்ளை இப்படி செய்யின்னு சொன்னதே இந்த பாண்டியன் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. இன்னும் முத்துவேல் சொல்கிறாங்க, நம்மளுக்கு அது உண்மையில தெரியாதுல்லடா, தெரியாமல் சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அண்ணே, எடுத்தது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஆன்லைனில் போட்டு இவ்வளோ வைரல் ஆக்கியிருக்காங்க. பொண்ணு வீட்லேயும் கல்யாணத்தை வேண்டான்ட்டாங்க, நம்ம கல்யாணத்தை ஊரறிய சொல்லிட்டு நிப்பாட்டுதோம், எவ்வளோ அசிங்கம்னா நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. குமாருக்கு சரியான காண்டு. இந்த மாதிரி என் வீட்டில் 2 தலைமுறையாக கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அந்த குடும்பம் நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டே இருக்குது, அது போக வந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதை விடவே மாட்டேன், அந்த குடும்பத்தை வந்து காலத்துக்கும் அவ்வளோ மாதிரி ஏதாவது பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமான சிந்தனை அவருக்கு ஓடுது. அப்போ வந்து மாறி சொல்கிறாங்க, நீ வீட்டை விட்டு நீ 2 நாளைக்கு போகாத வெளியே அப்படிங்கிறாங்க. நான் ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறேன். அறிவு கட்டவனே, அவன் கல்யாணம் நின்று போச்சு, ஊருக்காரன் பூரா கேட்பான், ஏன்டா கல்யாணம் நின்று போச்சு, ஏன்டா கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அசிங்கப்பட்ட ஒரு வீடியோ வந்துச்சு, அதனால் என் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. அதான் எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு தெரிஞ்சு போச்சா, ரைட்டு கூட இன்னும் எவனும் பொண்ணு தர போகிறதில்ல, முடிஞ்சு போச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ அழிச்சா அவனை பொண்ணு கிடைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ போட்டவங்க தான் இது பண்ண முடியும், அழிக்க முடியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பேசாமல் நீ ஒன்று செய்ய, அது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் குமாருக்கு யோசனை வருது, ஆமாம் அந்த ஐடியை வச்சு யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதுக்குள்ளே வேலைகளில் இறங்குறாங்க. அப்புறம் டெக்னாலஜிஸை பற்றியே நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன் அது யார் ஐடியில் எந்த இமெயில் ஐடி கணக்கில் இருக்குது யாருன்னு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு பார்க்கையில் அது இந்த ஊரில் இன்னார்னு ஒரு பேரை சொல்லுதாங்க. அது யாருன்னு தேடி குமார் போகிறாரு. போகும்போது தான் தெரிய வருது, அந்த வீட்டில் தான் வந்து சரவணா பொண்ணு எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. உடனே அங்கேருந்தே முத்துவேலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, இப்போ அந்த ஆன்லைனில் இந்த வீடியோ வைரல் ஆகுனது வேறு யாரும் இல்லை, அந்த சரவணனுக்கு ஒரு பொண்ணு கட்டியிருக்கலாம், அவனோட தங்கச்சி தான் போட்டு விட்ருக்கா அப்படிங்கிறாங்க. நான் நினச்சி சரியாக போச்சு, இந்த பாண்டியன் தான் இதெல்லாம் செய்ய வச்சுருக்கான், ஏன் இந்த வீட்டில் உள்ளவங்க செஞ்சால் வந்து
தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து செய்ய வச்சுருக்காங்க. அவனை விடவே கூடாது, இன்றைக்கி பாண்டியன் என்ன நிலைமைக்கு ஆளாவதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் இருக்கார். இப்படி இருக்கும்போது வந்துட்டு நேராக கடைக்கு ஒரு ஜேசிபியை கூப்பிட்டு போகிறாரு. கூட்டி கடையை இடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி தூக்க போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்துடுறாரு. கதிர் வந்தோடனே என்னையா பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு உங்கள் அப்பா உட்காந்து வியாபாரம் பார்த்துட்ருப்பான், அதை நான் பார்த்துட்ருக்கணுமா அப்படிங்கிறாங்க. வேணா உட்காந்து பார்த்துட்டு உன் பையன் அவனுடைய லட்சணம் தெரிஞ்சு பொண்ணு வேண்டான்ட்டா, அப்படி வேண்டாங்கன்னு நீ ஏன் பேசிகிட்டு வச்சுட்ருக்க அப்படிங்க. நீங்கள் திட்டம் போட்டு வீடியோ எடுத்து அதை வைரல் ஆக்கி தானடா இப்படி பண்ணியிருக்கீங்க வச்சிங்கன்னா, வீடியோ எடுத்து வைரல் ஆக்கணும் இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட காமிக்கிறாங்க. கதிர் இதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உன் வீட்டு இதுலேருந்து எடுத்துருக்கு பாரு, உன் வீட்டு திருநெல்வேலியிலேருந்தே தெரியுது பாரு, உன் வீட்டு திருநெல்வேலியிலேருந்து எடுக்கிறதுக்கு வேறு யாரும் ஆள் வச்சா யாரும் எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கதிர் முழிக்காருங்க. பாருங்கள், இந்த வீடியோவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த வீடியோ நாங்கள் எடுக்க போகிறதில்ல வைக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டியை வந்து தூண்டி விட்டு தானடா இது பண்ண வச்ச அப்படிங்கிறாங்க. அது உங்கள் அண்ணன் மகா, உங்கள் அண்ணன் மகா எதுக்கு செய்ய போகுது? என் சைக்கிளை வந்து இடித்தது வந்து உங்கள் பையன், தப்பு உங்கள் பையன் மேலே. அப்படி இருக்கும்போது தான் அவன் கோவப்பட்டான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, வீடியோ யார் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. ஆமாடா எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் செய்யாத மாதிரி கேளு, எங்கள் வீட்டில் நீங்கள் வேலைக்கு வரும்போது வேலைக்காரன் நாயாக வந்த அன்னைக்கு வந்து உனக்கு நன்றியாக சோறு போட்டு வளர்த்து வச்சதுக்கு சூப்பர் நன்றியை காட்டினடா. இன்றைக்கி என்னன்னா எங்கள் அண்ணன் பொண்ணையே வந்து உனக்கு கூட்டி கொண்டு வச்சுட்டு இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ உனக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தையும் கெடுக்க உனக்கு என்னடா மனசாட்சி உனக்கு இருக்குது அப்படி இப்படின்னு என்னால் பேச முடியுமா பேசுகிறாரு. உடனே ஊரில் எல்லாருமே கூடிடுறாங்க. கூடும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் வீட்டோட நகையெல்லாம் வந்து அடிச்சுட்டு வர்றது தான் உன் என்ன இருக்கான் பாரு இந்த கதிர், இவனை வச்சு வீட்டில் நகை எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவன் கல்யாணங்கிற பேரில் நாடக காதல் பண்ணி அவன் கல்யாணத்தை முடித்து அவன் வந்து நகையை பூரா கொண்டு போயிட்டான். அடுத்தாப்பில் வந்து எதுவும் பண்ண முடியல உன்னால், அதனால் வந்து குமார் கல்யாணத்துக்கு நிப்பாட்டணும்னு திட்டம் போட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே குமார் சொல்லுவாங்க, ஏப்பா இவனுக்குலாம் என்ன பேச்சு, ஜேஜிபி அடித்து கடையணும் நொறுக்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிற, கடையை நொறுக்கிப்பார் உனக்கு தெரியும், கடை மேலே ஒத்த செங்கலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ சின்ன பண்ணமாயிருவ அப்படிங்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாடாங்க அப்படிங்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாடா அப்படின்னு ஒத்தை கற்று மோதி பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் கெட்டு மல்ல உருளுதாங்க. உடனே பாண்டியன் போடுறா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் நின்றுறாரு. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கள் வீடியோ எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இதையே சொல்லிக்கிட்டு இருக்காதாங்க, வீடியோ எடுத்து யார் நான் கண்டுபிடிச்சி தான் வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மருமகளை தான் எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. மருமகளா அப்படிங்கிறாங்க. அந்த மூத்தவனுக்கு பொண்ணு கட்டி வச்சுருக்கல அவள் தான் எடுத்திருக்கா, அவள் தங்கச்சி அவள் ஐடியிலேருந்து போட்டிருக்கான், அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. அதை கண்டுபிடிச்சவன தான் இங்கே வரோம். உன் சம்மந்தி வீட்டில் டர்ரு பண்ணது பெரிய மேட்டரே கிடையாது, அங்கே போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த குடும்பம் ஊரில் அவன் எந்த லட்சணத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஒரு டுபாக்கூர் குடும்பத்தில் நீ பொண்ணு எடுத்துட்டு இந்த ஊரில் பெரிய அளவில் பொண்ணு எடுத்துன்னு பில்டப் பண்ணிகிட்டு இருக்க. ஏன்னா எங்களுக்கு இப்போ நீதி தெரியணும் சரியா, என் பையனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுது, அது பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, வீடியோ எங்கள் வீட்டு பிள்ளை எடுத்து அங்கே அனுப்ப போகிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆதாரபூர்வமாக நிரூபித்த பிறகு தான் அங்கே வந்து நிற்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று நான் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க. டே குமார், இதை வந்து நீ வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிடா, இல்லைனா வந்து நீ என்ன செய்ய, இதனால் எனக்கு மன உளைச்சல் ஆகிடுன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு, அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நேராக குமார் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்ன வந்து தவறாக தெரிஞ்சு என் கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ் வந்து அது யார் ஐடி என்னன்னு பார்க்கல, இவங்களும் சொல்லிடுறாங்க ஐடி அவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நாங்களும் இங்கே முறைப்படி செக் பண்ணிடுறோம். செக் பண்ணி பார்க்கும்போது தங்கமணியோட தங்கச்சி ஐடியில் இருக்குது. நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அங்கே போகிறாங்க. வரவங்களை விசாரணை கூப்பிடுவாங்கம்மா அப்படின்றாங்க. எதுக்கு கல்யாணம் முடிய பிள்ளையை கூப்பிடுதீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்னு சொல்கிறாங்க. அவங்க ஐடியில் இருந்தால் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதனால் ஒரு ஆளுக்கு மன உளைச்சல் ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவும் நீக்கணும், அது போக இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே என் பொண்ணு கல்யாணம் ஏதோ பொண்ணு அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே இவங்க ஸ்டேஷன் கூட்டி போயிடுறாங்க. அங்கேருந்து தங்கமேல் ஃபோன் அடிக்காங்க. தங்கமேல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் அப்படிங்கிறதுமா அப்படிங்கிறாங்க. தங்கச்சியை போலீஸ் கூட்டி வந்துட்டாங்கடி, அந்த வீடியோவை போட்டதுக்கு கூட்டி வந்துட்டாங்க, வீடியோவை போட்டது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. எங்கள் பொண்ணை வந்து ஸ்டேஷனில் கூட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. என்ன சம்மந்தி வீடியோ போட்டதாக வச்சதாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க நாங்கள் நம்பலை, நீங்கள் ஸ்டேஷன் ஏன் நிற்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை போலீஸ் அவங்க துட்டு கொடுத்தாங்களே என்னமோ தெரில, அவங்க வந்து போலீஸ் விசாரணை கூட்டி வந்துட்டாங்க, என் பொண்ணு எந்த தப்பும் செய்யலை அப்படி அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு அந்த வீடியோ பற்றி நாலேஜ் இல்லாதனால
சரி ரைட்டு இந்த பொண்ணு தான் போட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை போடுறேன்னு சொல்லுது. நம்ம இந்த பிள்ளை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கதிர் அந்த வீடியோவை பார்க்குறாரு. எப்பா அவங்க தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. செந்தில் ஆமாப்பா அந்த பொண்ணு தான் போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே நீ அம்மா போட்டேன் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அக்கா தான் வந்து போட சொல்லிச்சு தான் போட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரியான அசிங்கமாயிருது பாண்டியனுக்கு. மெயில் நீ தான் போட சொன்னியா அப்படிங்கிறாங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி. ஆமாம்மா அவங்க வந்து நம்மளுக்கு இதாக பண்ணுறாங்கல்ல அதனால தான் போட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போடுறதுக்குள்ளே வேலையை பார்ப்பியா அப்படிங்கிறாங்க. அவன் இப்படிலாம் நடக்குன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. பாருமா மூத்த மருமகன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடினேன். அதுக்கு சூப்பராக பண்ணிட்டேம்மா. அந்த ஊர் முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்திட்டேம்மா. என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருந்தாங்க. ஒன்று போலீஸில் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருங்க. அந்த பிள்ளை மேலே நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறது கன்ஃபார்ம் போட்டுருவோம். போட்டு நாங்கள் வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கும். அவங்க ஜெயிலுக்கு போய் சொல்லுவாங்க நீங்கள் ஜாமீன் போட்டு எடுத்துக்காங்க அப்படிங்கிறாங்க. நேராக கூப்பிட்டு மயிலோட தங்கச்சி சிறையில் அடைக்காங்க. அங்கே போய் ஜாமீன் போட்டு எடுக்கிறதுக்குள்ள வேலையை அப்பாவும் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. உடனே மயிலுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க ஸ்டேஷன் வாசலில். அப்போ வந்துட்டு மாமா இது எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் கோர்ட்டு கூட்டி போய் ஜெயிலுக்கு கூட்டி போயிட்டாங்களே நம்ம ஜாமீன் போட்டு நடக்க முடியும். ஏம்மா தேவையில்லாமல் வேலை பார்க்குற உன்னை வந்து எவ்வளோ நல்ல பிள்ளை சூப்பர் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலையில் அந்த வீடியோவை எடுத்து இப்படி நெட்லேயாமல் போட சொல்லுவ பாரு அந்த பையன் கல்யாணம் நின்றுச்சு. அவங்க கோவப்படுவாங்கன்னா அதில் என்ன தப்பு இருக்குது? கரெக்டாக தான் போடுவாங்க. இதே நம்ம இடத்துல அவங்க இடத்துல நம்ம இருந்தாலும் அதை தான் செய்ய போகிறோம். என்ன சொல்லுதேன் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வேலையாம்மா அப்படி இப்படின்ட்டு சொல்கிறாங்க பாண்டியன் தங்கமேல்கிட்ட. தங்கமேலுக்கு ஒன்றுமே பேச முடியாமல் அப்படி கவுந்துக்கிட்டே நிற்காங்க. சூழ்நிலையில் தங்கமேலுக்கு வந்து ரொம்பவே அவமானமாயிடுது. சரி மாமாவை வந்து இப்படிலாம் நம்ம பேசிட்டார நம்ம செய்ய சொல்லுது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சரவணம் வராங்க. தங்கமேல் உனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பம் என்ன தப்பு செஞ்சு என்ன பாவம் செஞ்சுச்சு? உன்னை கல்யாணம் முடிச்சு இந்த குடும்பத்தில் நல்லா தானே வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நீ ஏன் இங்கேருந்து வீடியோ எடுத்து உங்கள் தங்கச்சிக்கு அனுப்பி ஆன்லைனில் போட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இப்படிலாம் வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள பொருளை வந்து சேதப்படுத்திட்டு அவங்க திமிரில் போகிறாங்களே இதனால தான் கோவத்தில் போட சொன்னேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. நீ நல்ல காரியத்துக்கு தான் பண்ணேன். ஆனால் வந்து உலகம் நீ எப்படி சொல்கிறது பார்த்தல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதி வராங்க. என்னடா நல்ல காரியத்துக்கு பண்ணான்? அவன் என்ன பண்ணாலும் இந்த நேரத்தில் அவன் போடலாமா? அவனுக்கு கல்யாணம் வச்சுருக்குல்ல. அதனால் கல்யாணம் நின்றுட்டுன்னு அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக அந்த குடும்பத்துக்கு நம்ம கல்யாணம் அந்த நல்ல விஷயத்தை நடக்காமல் நம்ம குடும்பம் பண்ணிகிட்ருக்கு. உண்மை தானடா. என் கல்யாணத்துலேருந்து ராஜ் கல்யாணத்துலேருந்து நடந்துகிட்ருக்கு. அப்படி நடந்துகிட்ருக்கு. இந்த கல்யாணமாக சிறப்பாக வந்துடும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நானும் கடவுள்கிட்ட வேணேன். இப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிட்டாரடா அவன் பொண்டாட்டி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பாருமையில் நீ பண்ணதுனால என்னாச்சு பாரு. நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அப்பா உன்னால தலை குனிஞ்சு நிற்காரு. ஒரு உலகத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? பாண்டியன் குடும்பம் மாதிரி அப்படி ஒரு குடும்பம் கிடையாதும்பாங்க. இன்றைக்கி பாண்டியன் குடும்பம் மாதிரி ஒரு கேடுகட்ட குடும்பம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வாங்கப்பான்னு கூப்பிடும்போது நான் வீட்டுக்கே வரலடா. வீட்டுக்கு வரல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடையை அடைச்சி போட்டு இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் தம்பி மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது கூட அவங்க இந்த அளவுக்கு அவமானப்படலை. இந்த வீடியோவால் அவங்க கல்யாணமே நின்று போச்சு அப்படிங்கிறனால ஏகப்பட்டு பேர் ரொம்ப தப்பாட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன் பாண்டியண்ணே உங்களுக்கும் அவருக்கும் பிடிக்காதுண்ணே ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? ஒரு பையன் வாழ்க்கையை கெடுத்தீங்கண்ணே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு நல்ல பேர் இருந்தது எல்லாமே கெட்ட பேர் ஆயிடுச்சு இந்த ஒத்த வீடியோவில். எல்லாம் பாரு நீ பார்த்த வேலை தானே அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை ஆகா நம்ம இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கோம். நம்ம வந்து அசால்ட்டாக நினச்சோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம இப்படி நடக்காது வைக்காது அப்படிங்கிறாங்க. அதான் முடிச்சு விட்டு அவன் கல்யாணம் நின்று போச்சு. இனிமேல் கல்யாணத்தை நீ சொல்லி நடத்த வைக்க முடியாதுல்ல. அதுபோக வந்து இந்த குடும்பத்தில் ஒன்று வந்து மூத்த மருமகன்னு சொல்லி எங்கள் அப்பா தலையில் தூக்கி வச்சு ஆடினார். அதுக்கு நீ சூப்பராக வச்சிட்ட. ஆனால் இதில் வேறு அவனுக்கு கோவம் 1000 கோவம் வேறு. கனிமன் கூட்டி போக மாட்டேங்காரு, அது கூட்டி போக மாட்டேங்காரு, இது கூட்டி போக மாட்டேங்காருன்னுட்டு பற்றியா அவன் நிலைமை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து மயிலுங்க பாரு இனிமேல் நான் உன்ட்ட பேசவே மாட்டேன். உனக்கு இருக்க விருப்பம் இருந்தாங்க இருளில் உங்கள் வீட்டை பார்த்துரு அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க எப்படி பேசுனீங்க எங்கள் வீட்டை பார்த்து போயிடுவேன் அப்படின்னு தயவு செய்து உன் வீட்டை பார்த்து பொண்ணு கை எடுத்து கும்பிட்டுறாங்க. இந்த சூழ்நிலை கோமதி ஏன்டா இப்படி பேசினேன் அப்படிங்கிறாங்க. பிறகுமா இவன் அந்த வீட்டில் இருந்துட்டு நம்மளை பாடாப்படுறது தான் வந்திருக்கா. இவள் வந்ததுலேருந்தே வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையாக நடக்குது. ஒன்று என்ன வந்து மீனாவும் ராஜுவும் ஒரு மாதிரி நடத்துகிறாங்க. அவங்க பேச மாட்டுறாங்க. அவங்க குசுன்னு பேசுகிறாங்கங்க. இல்லைன்னா வந்துட்டு இந்த சமையல் பிரச்சனையை ஏதாவது கிளப்புறான். இல்லைன்னா புதுசாக ஒரு பிரச்சனையை இப்போ கிளப்பியிருக்கா. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் கிளப்பிட்டுருக்கா. சாதாரண விஷயத்த பெரிய விஷயமாக்குறான். கடவுண்ணம் சாப்பிட்றதுக்கெலாம் இவகிட்ட ஆர்டர் வாங்கி தான் செய்ய வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு பண்ணுதான். அதனால் அவரும் எங்கள் அப்பாவும் மூத்த மருமகன் சொல்கிறது கேட்டு ஆடிக்கிட்டு இந்த வீட்டில் ஒருத்தட்டையாக இது பண்ணுறாரு வைக்கிறாரு. கதிர் தனியாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து நிற்கும்போது அதுக்கு முட்டுக்கட்டை போடுதான். எதுக்குனாலும் ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டு வீட்டில் அவள் தான் பெரிய ஆளாக இருக்கும்னு நினைக்க. அதனால தான் அந்த பிரச்சனை.
இதுக்கு ஒரே தீர்வு தங்கமயில் வந்து நம்ம வீட்டை விட்டு தொலைஞ்சு போனாதாம்மா இந்த குடும்பத்துக்கு ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறாங்க. டேய் இப்படிலாம் பேசாத அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அவனை மயில் சொல்கிறாங்க, அப்போ நான் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. 100% பிடிக்கல மயில், தயவுசெய்து கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மையாக கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனாலும் நம்ம அம்மா ஏன் வந்தேன்னு கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வான்னா வரணும் போனா போகணும் அப்படி ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமில் இருக்காங்க. பார்த்தியாடா நீ என்ன சொன்னாலும் முன்னாடி நீ தான் வேணும் உட்காந்துருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவள் வேணும்னு உட்காரல, ஏதோ பண்ணதான் உட்காந்துருக்கேன், எனக்கு பயமாக இருக்குமா, இத்தனை நாளைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஏற்று வீட்டுக்காரங்களும் யாருக்கும் நம்மளுக்கு சுத்தமாக ஆகாது, எதுக்கு எடுத்தாலும் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கதையை பண்ணால் என்னமா சொல்லுவாங்க. இப்போ தான் கதிர் கதை முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைனா கதிர் வந்து நகையை தூக்கிட்டு வந்துட்டான், எங்கள் இப்போ வீட்டில் உள்ள பணத்தை நகையை அடிக்கிறதுக்கு தான் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லி அப்பாவை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணானுங்க. இப்போதைக்கு ஒரு இல்லாமல் இருக்குது. இப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து கிளறி விட்டுருக்காளம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மயிலுன்ட்டு மறுபடியும் போகிறாங்க. இப்போ என்ன பேச போகிறோன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த சைக்கிள் விலை என்னவாக இருக்கும், சின்னதாக கம்மியாக தான் இருக்கும், அதுக்கு ஏதாவது அவள் கோவப்பட்டா, அப்படி கோவப்பட்டாலும் என்னன்னு தானே கோவப்பட்டிருக்கா, நீ என்னன்னு அவளுக்கும் 1000 இருக்கும், நீ ஏன் அதை வீடியோ எடுக்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சாரிங்கன்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் ரொம்ப கடுப்பில் வெளில போயிடுறாங்க. அப்போ ராஜி வராங்க. ராஜி மீனா வந்து கேட்குறாங்க, ஏன் மயில் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அக்கா என்ன மரியாதைலாம் பேசுறீங்க, ஆமாம் இது ஒரு அக்கா தான் குறை. ராஜும் என் அண்ணனுக்கும் ஏதோ வருத்தம், அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை போடுதாங்க வைக்காங்க. இன்றைக்கி சண்டை போடுதாங்க, நாளைக்கு சேருவாங்க, இல்லை என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அண்ணனும் தங்கச்சியும் சரியா, அவங்க வந்து என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு ஏன் வீடியோ எடுத்து இப்படி நெட்டில் போடுறீங்க அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் எடுத்து உங்கள் தங்கச்சிக்கு அனுப்பி அவங்க போடுறாங்க. எதுக்கு இப்போ உங்கள் தங்கச்சி வந்து ஜெயிலில் இருக்காங்க, இப்போ என்ன செய்ய போகிறீங்க, இப்போ நீங்கள் வந்து எதை நினச்சி செஞ்சீங்களோ தெரில, மொத்தத்தில் யாரையோ அசிங்கப்படுத்துன்னு பண்ணீங்க. இப்போ அசிங்கப்பட்டது யார், மாமாவும் உங்கள் தங்கச்சியும் தானே. உங்கள் தங்கச்சி ஜெயிலில் இருக்காங்க, நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன கேட்பான், என்ன விஷயத்துக்கு ஜெயிலுக்கு போனீங்க, ஜெயிலுக்கு போன பிள்ளை நான் கட்ட மாட்டேன்னு சொன்னால் உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படி இப்படிங்கும்போது தங்கமயில் திருதுன்னு முடிக்காமல் தங்கச்சி வேறு ஜெயிலுக்கு போயிட்டா அவன் வாழ்க்கையும் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கும்போது, சாரி என்னை மன்னிச்சிருங்க, நம்ம இப்படி நடக்காது வைக்காது அப்படிங்கிறாங்க. அதான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டீங்களே விடுங்க, இந்த வீட்டில் எது நடந்தாலும் மூக்கு நினைப்பீங்க, அது இப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நீங்கள் பண்ணது மட்டும் சரியா, பெரியவங்ககிட்ட கேட்காம எதையுமே பண்ணக்கூடாதும்பீங்க, இதுதான் பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணுற வேலையா, இப்படி தான் பண்ணுவாங்களா. மாமா வந்து உங்கள் முகத்துலேயே முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கடையிலே இருக்காராம், இனிமேல் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்றாரு, அந்தளவுக்கு இருக்குது. மாமா எந்த விஷயத்துலையும் வீட்டுக்கு வராமல் இருந்ததில்லை, இப்படி பண்ணாதீங்க மயில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க, ராஜின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கடுப்பாக இருக்குது, நீங்கள்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணது அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். சரி சரி இன்னும் இப்படி நடக்காது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. 2 பேரும் வெளில வந்துடுறாங்க, ரூம் விட்டு ரூமை போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சூழ்நிலை அவங்க அம்மா ஃபோன் அடிக்காங்க, ஏண்டி உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி என் தங்கை அம்மாவா இளையம்மா வாழ்க்கையை கெடுத்துட்டே அப்படி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்க, என்னம்மா சொல்கிறியா, அவன் உனக்காக வீடியோ போட்டு அவள் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் வந்து எதையாவது பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தலாம்னு நினச்சேன், எப்படியாவது நினச்சேனாம்மா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, எப்படியாவது அவன் ஜாமீன் எடுக்கணும், பணம் தான் முக்கியம், ஜாமீன் எடுத்துடலாம், எடுத்த பின்னாடி உன்னை மாதிரி ஏதாவது சொல்லி என்னையா கட்டி கொடுத்துட்டு கதையை முடிச்சிடுவான், படிக்க வேண்டாம், இப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன்ட்டு எதுமா பணம் அப்படிங்கிறாங்க. பாரு உன் மாமனார் வீட்டில் வந்து பீரோலேருந்து எல்லாமே இருக்குது, அவங்க இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப மனத்தளவில் தான் இருப்பாங்க, நம்மளோட அவங்க ரொம்ப இதில் இருப்பாங்க. அதனால் வந்து உங்கள் மாமியார் ராஜி மீனாலாம் கண்டிப்பாக கோயிலுக்கு எங்கேயாவது போவாங்க, போகும்போது பீரோவில் கொஞ்சமாவது பணத்தை எடுத்துகிட்டு நீனும் அடுத்தாப்புல கோயிலுக்கு போகிற மாதிரி எங்கேயாவது வா, அங்கே வந்து நான் வாங்கிக்கிறேன், வேறு வழி கிடையாது, அவளை ஜாமீன் எடுக்கணும்னா வக்கீல்கிட்ட பணம் கொடுத்தா தான் முடியும், இல்லைனா அவங்க ஜாமீன் போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப மனக்கவலையில் உட்காந்துருக்காங்க கோமதி. நம்ம குடும்பத்தை நம்ம அசிங்கப்படுத்த ஆரம்பித்தோம், அப்படி தொடர்ச்சி அசிங்கமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க. இன்னும் ராஜிவே கையை பிடிக்கிறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்ட அழுகிறாங்க, மீனாட்டி அழுகிறாங்க. என்னால் தான் இந்த குடும்பத்துக்கு இந்த சாபம், நான் ஆரம்பித்து வச்சது தான் இப்போ முடிக்கவே முடியாமல் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் என்னத்தை செய்வீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் பண்ணேன், அடுத்தாப்புல நீனாவது உங்கள் அப்பா மாதிரி பேச்சை கட்டு இருப்பேன்னு பார்த்தேன், நீனும் விருப்பப்படி என்ன செய்யணுமோ செஞ்சேன், இப்போ பாரு அவன் குமார் கல்யாணம் பண்ணிட்டு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை இங்கே இருந்துகிட்டே நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இல்லடி அவனும் எங்கள் அண்ணன் மகன் தானே, அவன் என்கிட்ட பேசாட்டினா கூட அவன் மருமகன் தானே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆசை மட்டும் போகல என்னத்தை, சரித்த அவனுக்கு பொண்ணு கிடைக்காம போகுது அப்படிங்கிறாங்க. இல்லடி பொண்ணு கிடைக்க தான் செய்யும், அவனுக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்கும் கிடைக்க தான் செய்யும். ஆனால்
இப்படி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா யாருமே அது நாளைக்கு ஒரு குறையா தானே சொல்லுவாங்க. அந்த பையன் வாழ்க்கை என்ன ஆகும்? அதுபோக ராஜியும் அவனும் வந்து என்றைக்குமே ஒன்று சேர முடியுமா? நினச்சி பாரு. நான் எவ்வளவோ எங்கள் அண்ணன் மாரி பேசியிருக்கேன், எங்கள் அண்ணன் மாரி பேசியிருக்காங்க. ஆனால் வந்து கை நான் நீட்டினதில்ல, எங்கள் அண்ணன் மாரி நீட்டினதில்ல. அப்படி இருக்கும்போது வந்து ராஜி கை நீட்டிச்சா அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சொல்லும்போது அவனுக்கு கூட கொஞ்சம் வெக்கையாகும். ராஜிக்கிட்ட காலத்துக்கும் பேசக்கூடாதுன்னு நினைப்பான். இனி எத்தனை தலைமுறைக்கு பேசாமல் இருக்க போகிறோன்னு தெரியல. நான் கூட நினச்சேன் ராஜிக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அப்படியே ஒரு எல்லாரையும் வந்து சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் போகிற போக்க பார்த்தா என்ன நடந்தாலும் அங்கே பேச முடியாது போல். அப்படி ஒரு நிலை தான் அங்கே இருக்குது. கதிரும் வந்து அவங்க முன்னாடி பெரிய ஆளாக வந்தாங்கனாலாவது அவங்க வந்து ஒரு மரியாதை நினைப்பாங்க. கதிரும் இன்றைக்கி டோர் டெலிவரி பண்ணதுக்கு சைக்கிளில் போயிட்டுருக்கான் அவனும் டெலிவரி பண்ண. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இதாக தானே இருக்குது. அதை விமர்சித்து பேசுவாங்க. அதனால் அந்த பிரச்சனை தான் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக கதிருக்கு வந்து பைக் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை நான் பைசா கொடுத்தாலும் வாங்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க மீனா. என்கிட்டையும் காசு இல்லை என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. நான் சொல்லி பைக் வாங்கி கொடுக்குறேன், உன் புருஷனை சம்மதிக்க சொல்லு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இல்லைத்த நான் சொன்னால் கேட்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. சரி அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்கிறேன். ரூமுக்கு போகிறாங்க கதிர் அப்படிங்கிறாங்க. கதிர் வந்து அம்மா தானே எந்திக்கிறாங்க. இவ்வளோ நாள் அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தா அந்த தம்பி ராஜி காலத்துக்கு நீ தாலி கட்டினேன், அதில் மாற்றிக்கிறது இல்லை. அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குன்னு எனக்கு இப்போவும் தெரியும். இப்போது என் மேலே உனக்கு கோவம் இருக்க தான் செய்யும், மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் அப்பா வந்து நீ சைக்கிளில் போனதுனால தான் நீ உன் சைக்கிளை வந்து அசிங்கப்படுத்துனதுனால இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அப்பா என்னால் அவமானப்படுத்த வைக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ சைக்கிளில் போனது தான். சைக்கிளில் போகிறது கேவலமாக எதுவும் இல்லை, ஆரோக்கியமானது தான். ஆனால் எதிர் வீட்டுக்காரங்க நம்மளை அப்படி ஒரு நினைக்காங்க. அதனால் நம்ம வீட்டில் பைக் இருக்குது, அந்த பைக்கில் போ அப்படிங்கிறாங்க. அது நான் வாங்கின பைக்கில் அப்பா வாங்கின பைக்கு அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா மானத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தானடா. உங்கள் அப்பாவுக்கும் உனக்கு 1000 வீம்பு இருக்கலாம். ஆனால் அப்பாவை அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. நீ சைக்கிளில் போனதுனால தான் அவங்க விமர்சித்து பேசுகிறாங்க. நீ பைக்கில் போனோன்னா அந்த விமர்சனம் போயிருந்தா. ஏற்கனவே ராஜி வந்து அந்த வீட்டில் வசதியாக இருந்த பிள்ளை. அந்த பிள்ளைய கட்டினவன் வந்து நல்லா இருந்தால் தானடா அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும். அதுபோக ராஜி நடந்து காலேஜ் போகிறான், நீனும் பின்னாடி நடந்து போனால் இல்லை சைக்கிளில் போனால் நல்லா இருக்காது. போகும்போது ஒரு பைக்கில் ஏற்றி கொண்டு விட்டுட்டு நீ வந்தாலும் சரி நம்ம பொண்ணு நல்லா இருக்கான்னு அவங்களும் நினைப்பாங்க. அப்பாவையும் எதுவும் சொல்லாமல் இருப்பாங்க. அவங்க நினைக்கல அப்படிங்கிறத தாண்டி அப்பா மனசை யாரும் கஷ்டப்படுத்தாமல் இருப்பாங்க. அப்பா வந்து உனக்கு பிடிக்காமல் இருக்கோ என்னமோ தெரியல. ஆனால் அவங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவள் பார்க்கும் போதெல்லாம் உன்னை வந்து எரிஞ்சு விடுவார். ஆனால் வந்து உண்மையிலேயே உன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். நிறைய இடத்துல அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கதிர் வந்து என்னையே மாதிரி தான் ரொம்ப பாசம் வைப்பான், அதே மாதிரி ரொம்ப கோவக்காரன், அவன் எப்படி மாறப்போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி உன்னையே தான் நினச்சி பேசிகிட்டு இருப்பார். ஆனால் நீ வந்து என்ன நினைப்பேன், அப்பா நம்மகிட்ட வந்து ஒரு மாதிரி பேசுகிறார் வைக்கிறாரு, நம்ம மேலே பாசமே இல்லை அப்படின்னு நினைப்பேன். அவர் ரொம்ப பாசமாக இருக்காருடா. ஒவ்வொருத்தர் எதிர்காலத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆக போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு வந்து நாளைக்கு சங்கடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் இன்றைக்கி வரைக்கும் 20 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்காருடா. மாதம் கட்டிகிட்டு இருக்காரு. நிறைய பேர் நினைப்பியா செந்திலுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டேக்காரு வைக்க மாட்டேக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் செந்திலுக்கு மாதம் 30,000 சம்பளம். அவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 சம்பளம் கணக்கு பண்ணி 30,000 அக்கௌண்ட்டில் போடுதார். இப்படி அவர் வந்து அவர் வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு. செந்தில்லையும் நான் இதை சொன்னதில்லை. ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால், அவனுக்கு நாளைக்கு ஒரு குழந்த பிறகு படிக்கிறதுக்கு எதிர்காலத்துக்கு வேணும், நாளைக்கு மளிகை கடை நடத்துறதுக்கு அவனுக்கு ஒரு முதல் வேணும்னா அந்த பணம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணலை. இப்போ கூட உன் அக்கௌண்ட்டில் பணம் கிடக்கு சரியா, அதை நீ கூட என்ன செய்யலாம், நான் பேங்க் பாஸ்புக் தரேன், நீ கூட அதை எடுத்து ஒரு பைக் வாங்கலாம் என்ன வாங்கினாலும் வாங்கலாம். ஆனால் அவன்கிட்ட தந்தால் நீ என்ன சொல்லுவேன், எங்கள் அப்பா உழைப்புன்னு அதை வாங்க மாட்டேன். நீ இப்படி விம் பண்ணுற, அவர் அப்படி விம் பண்ணுறார் அன்பில். இப்போ கடைசியில் பார்த்தா ஊருக்காரன் நம்ம குடும்பத்தை ஒரு மாதிரி நினைக்கிற அளவுக்கு ஆகுது. என்ன நம்ம குடும்பத்துக்கு வர அவமானத்தை நீ தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பைக் எடுத்து நீ ஓட்டணும் சரியா. அம்மாவை நீ இது வரைக்கும் மதிச்சிருக்க மாதிரி மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் இந்த நிமிஷத்துலேயும் அம்மா பேச்சு நீ கேட்கணும்பா, எனக்காக அந்த பைக் எடுத்து ஓட்டணுமா, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனுடைய காலில் விழுந்தோன்னே, அம்மா தயவுசெய்து என் காலில் விழுந்து நல்லா இருக்குன்னு கொண்டு போயிட்டு சரிம்மா நான் ஓட்டுறேம்மா அப்படின்னு ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வெளில வராங்க. என்னத்தை சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி சம்மதிக்க வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறவண்ணா என் பத்து பிள்ளை தானே காலில் விழுந்து ஒரு நடிப்பை போட்டால் அவன் சம்மதிக்க மாட்டானா, சம்மதிச்சிட்டான், பைக் சாவியும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னைக்கு கதிர் வெளியே வராரு. வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவர் பாட்டில் பைக் ஓட்டு போகிறாரு. இவர் பைக்கில் போகிறத பார்த்தோன்னே குமாருக்கு என்ன பைக் அதுக்குள்ளே எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பழைய பைக் தான், அப்போ பைக் தான் எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைக்கு முன்னாடி எடுத்து ஓட்டிட்டு வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறேன். உடனே கதிர் அவர் முன்னாடி போகிறாரு, திருக்கிட்டே போகிறாரு. இந்த சூழ்நிலையில் என் கல்யாணத்துக்கு பட்டு ரொம்ப தோரணையாக போறியா, அப்போது
என் காரை வச்சு சாய்ச்சி விடுதான் எனக்கு தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காரு. அப்போ தான் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, டேய் அவன் என்னடா ஒவ்வொரு நிலையாக ஏறிட்டு தான் போயிட்டுருக்கான், சும்மா வெண்டி மாதிரிலாம் அங்கே கிடந்தான், டவார்னு தங்கச்சி கல்யாணம் முடித்தான். இப்போ நான் ஒரு உணவு டெலிவரி பண்ண இடத்துல வேலை பார்க்கான், சம்பளம் வாங்குறான். இப்போ பார்த்தா நான் வயசில் இப்போ நான் இடையில என்னன்னா சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், காமெடியாக இருந்துச்சு. இப்போ டபாருன்னு பைக்கில் போய்கிட்டு இருக்கான். நாளைக்கு ஒரு காரில் போவான். அவனுக்கு மரியாதையுமே இல்லாமல் போயிடும். சீக்கிரம் நீ கல்யாணம் முடிக்க பாரு அப்படிங்கிறாங்க. கிடைச்ச பொண்ணையும் தான் அவனுக்கு எடுத்து விட்டானுல்ல அப்படிங்கிறாங்க. டேய் ஊர் அறிய கல்யாணம் முடிச்சு இப்படி பண்ணால் தானே அவனுக்கு தெரியுது, வெளியே தெரியாமல் நீ லவ் மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்து வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டு நடைமுறை உனக்கு தெரியாதா, எங்கள் வீட்டில் 2 தலைமுறையாக வந்து லவ் மேரேஜ் பண்ணி என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவும் பெரியப்பாவுக்கும் சரியான கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நான் லவ் மேரேஜ் தான் பண்ண போகிறேன்னு சொன்னால் அங்கே நடக்கதே வேறு. அதனால் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ வேறு ஏதாவது தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு தான் பொண்ணு ஒன்றும் தர சம்மதமாக இல்லையடா, வெளியூரில் பொண்ணு அதாவது இருந்தாலும் இப்படி சொல்லி ஒரு வீடியோ வைரலாகி அதுவும் இதாகி போச்சு அப்படிங்கிறாங்க. நான் தான் அவளை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே அனுப்பிட்டேனே அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளே அனுப்பிட்டேன், அதுவும் உனக்கு ஒரு மைனஸாக தானே வரும், ஒரு பொட்டப்பள்ளியை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அவள் தவறு செஞ்சா, இவனும் செய்ய சொல்லியிருக்கானோ அவன் செஞ்சுருக்கா. பாண்டியனை ஒரு கதையில் வந்து நம்ம இப்போ நெருக்கடி கொடுக்கணும், இந்த கதிரை நெருக்கடி கொடுக்கணும்னா அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஒன்றும் நெருக்கடி கொடுத்த மாதிரி இல்லையா, அவனுக்கு ஃபீலிங்கே இல்லாமல் அலைதானுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, குமார் சொல்கிறாரு, நடிப்பானுங்க எல்லாமே ஃபீலிங் இருக்க தான் செய்யும், அவனுக்கு தான் இந்த வீடியோவே போட சொல்லியிருக்கானுவ, போட சொன்ன பிறகு தான் வந்து இதே நடந்திருக்கு. ஆனால் அந்த புள்ளை வந்து நானாக தான் போட்டேன், எங்கள் அக்கா தான் சொல்லிச்சு போட்டுச்சின்னு சொல்லுது. ஆனால் வந்து அந்த பிள்ளைய வந்து போட சொன்னதே இவனாக தான் இருக்கும், பக்கா கில்லாடி வேலையில் பாட்டி பார்த்துருக்கானுங்க. ஆனால் எதுலையாவது சிக்காமல் போக மாட்டானுங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சொன்ன ஒரு நண்பர் ஒரு யோசனை சொல்கிறாரு. நண்பா நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதை நீ செஞ்சனா எதிர்பார்த்துட்டு நீ ஜெயிச்ச மாதிரி ஆயிரும், உனக்கும் கல்யாணம் செஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. என்னடா அந்த யோசனை சொல்லிட்டா, நான் வந்து கதிர் வீட்டை எப்படியாவது வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்தாகணும். அது போக வந்து அவனை எங்கள் எதிரி குடும்பம் 3 தலைமுறையாக வந்து எங்கள் 2 தலைமுறையாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து கண்டிப்பாக டஃப்பு கொடுக்கணும், ஏதாவது சொல்லுடா அப்படிங்கிறாங்க. நல்ல யோசனை ஒன்று இருக்குது, ஆனால் சொல்லுவேன், ஆனால் அது கேட்டுட்டு என்னை வந்து நினைச்சக்கூடாது, கை நீட்டவோ வைக்கவோ கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா உங்கள் மாமா வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. மாமா வீடா அப்படிங்கிறாங்க. அதான் அந்த பாண்டிய வீட்டில் உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பொண்ணு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா ஒரு காலேஜ் படிக்கல அரசின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணை பேசாமல் நீ கட்டிட்டானே அப்படிங்கிறாங்க. டேய் லூசாடா நீ, அந்த குடும்பமே எங்கள் எதிர் குடும்பம், அதுக்கப்புறம் நான் கட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் கட்ட முடியாது, ஏன் கட்ட முடியாதுன்னு கேட்குறேன். அந்த பொண்ணு ஒரு காலேஜ் படிக்க, உனக்கு முறை பொண்ணு தானே, பொண்ணு கேட்டுப்போ அப்படிங்கிறாங்க. ஏய் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி பொண்ணு கேட்டு போகிற சூழ்நிலை இருக்குது. அவனும் நமக்கு எதிரி மாதிரி போயிட்டுருக்கான், நாங்கள் அவன் எதிரி மாதிரி போயிட்டுருக்கோம், அதெல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்லி பொண்ணு கேட்டு போக முடியுமா அப்படிங்கிறாங்க. டேய் பொண்ணு கேட்டுன்னு அதை சொல்லடா, அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுதுன்னு சொல்லி எனக்கு சேர்த்து பேசி கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கா, அவனையும் நெருக்கடி கொடுத்த மாதிரி இருக்கும். அது போக வந்து 2 தலைமுறையாக அவங்கள அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கவனையும் நீ வசமாக வச்சு செஞ்ச மாதிரி உங்கள் அப்பாவும் உங்கள் பெரியப்பாவும் நினைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் குமாருக்கு யோசனை வருது, கரெக்டு இப்படி செஞ்சால் கரெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த சூழ்நிலை பழனி வந்துருக்காரு. டேய் என்னடா யோசனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. டே குமார் தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத சரியா, இப்போ தான் அவன் கல்யாணம் நின்றுருக்கு, எங்கள் அண்ணன்மார் ரொம்ப சங்கடப்பட்டுருக்கானுவன், இவனை சொல்லுதை வச்சுக்கிட்டு நீ ஏதாவது பண்ணது வேலை பார்த்துட்ருக்காத, நான் இப்போ தான் வந்து மளிகை சாமான் டெலிவரி பண்ணது இந்த வழியாக வந்தேன், நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டேன் என்ன தான் பேசுங்கன்னு சொல்லிட்டு, இது சரியான வேலை கிடையாது சரியா, இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னா பிரச்சனை வேறு மாதிரி தான் வரும், அதனால் பிரச்சனை முடியவே முடியாது, 2 தலைமுறை இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாமல் இருக்குது, நீ இதை பண்ணி அடுத்தாப்புல இது வாழ்நாள் முழுவதும் பேசக்கூடாத அளவுக்கு நீ இதுக்கு பண்ணி விட்றாத, அதனால் இது சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. சித்தப்பா நான் அப்படி பண்ண போகிறதில்ல, இவன் ஏதோ சொல்லிட்டான் நினைக்காதீங்க, நீங்கள் தயவுசெய்து அங்கே போய் இதுன்னு சொல்லிடாதங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படிடா சொல்லுவேன், நீங்கள் அண்ணன் மோன் உன் கல்யாணம் நின்றாலே எனக்கு அவ்வளோ வருத்தம் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா நீங்கள் அங்கே இருந்தும் இப்படி நடந்திருக்கு, நீங்களும் இதுக்கு கூப்பிட்டு தானா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடா இப்படி லூஸ் மாதிரி பேசுகிற, உன் கல்யாணம் முடியணும்னு சொல்லி எவ்வளோ கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுருக்கேன் எனக்கு தான் தெரியும், அது போக பத்திரிக்கை கொடுக்கறதுலேருந்து எது கொடுக்கணும் என்னை கூப்பிடுங்கன்னு தான் உங்கள் அப்பாட்ட சொன்னேன், உங்கள் அப்பா தான் என்னை கூப்பிடலை, ஆனால் வந்து அந்த பிள்ளை இப்படி பொசுக்குன்னு கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு எனக்கு தெரியாது, நான் வேணால் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசிட்டு மாட்டா தம்பி அப்படிங்கிறாங்க. வேணாம் சித்தப்பா, அந்த பொண்ணு பொசுக்குன்னு கல்யாணத்தை வேண்டான்ட்டா, இப்படி வேண்டாங்கிறவா திடீர்னு வந்து வந்த பிறகு வந்து எது சுத்தக்கூடாது, வேறு பொண்ணு பார்த்துக்கோங்க சித்தப்பா அப்படிங்கிறாங்க. நானும் நினச்சேன்டா எங்கள் அண்ணன் வந்து பொண்ணை கல்யாணம் முடிச்சு நம்மளும் ஒரு பொண்ணை கிடைச்சி பார்த்து கல்யாணம் முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு, போகிற போக்க பார்த்தா உனக்கு கல்யாணம் முடியாது சங்கடமாக இருக்குது, எனக்கு எங்கே முடிச்சு போனோம் உங்கள் அப்பமாரு, அது வாய்ப்பே இல்லை, நான் போய்ட்டு வரேன், மளிகை சாமான் டெலிவரி எடுத்தால் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. சித்தப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்ககிட்ட வேலை பார்க்காதங்க சித்தப்பா, மேலும் அது அசிங்கமாக இருக்குது,
நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்க, நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்க. இப்படி இருக்கும்போது வந்து அங்கே போய் நம்ம வேலை பார்த்துட்டு நல்லாவா இருக்குது? வேண்டாம் சித்தப்பா, பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட் 2 இருக்குல்ல, அதை நீங்களே பார்த்துக்கோங்க. அப்பாட்ட சொல்லிடுறேன், நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதோட வருமானத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் முதலாளியாக இருங்க சித்தப்பா. இப்படி அவங்க அனுப்புறதுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த பாண்டியன் குடும்பத்தில் போய் நீங்கள் அசிங்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய், அவர் உனக்கு மாமா, எனக்கு மச்சான், மரியாதையாக பேசு. நான் இல்லாத போது நீ என்ன பிரச்சனைன்னு தெரியாது, பாண்டியன் பேசாத, எனக்கு அதை தாங்க முடியல அப்படிங்கிற. என்ன சித்தப்பா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த கதிர் குடும்பம் நம்ம இருக்கவே கூடாது, வைக்கவே கூடாது, நம்ம குடும்பத்தை கெடுக்குது, கொலை வேலையும் பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. டேய், நீனும் உங்கள் அப்பா அம்மா நினைக்க ரொம்ப தப்பு. பாண்டிய மச்சானோ என் வீட்டில் யாருமே இந்த வீடியோ எடுக்கலை, சரியா? இதை யார் எடுத்தாங்க, என்ன வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சைட்லேருந்து எடுத்த மாதிரி சொல்லுதீங்க. அப்படி சித்தப்பா புரியாத மாதிரி பேசாதங்க. அந்த தங்கமயிலோட தங்கச்சி தான் வந்து எடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உள்ளே எடுத்து ஏதோ ஒரு உள் மனசோடு எடுத்துருக்கடா, ஆனால் வீட்டில் யாருன்னு சொல்லி எடுக்கலடா, அதை புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாங்க. என்ன சித்தப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. உண்மையாக தான் சொல்கிறேன். அந்த பிள்ளை எதுக்கு எடுத்துச்சு, எது எடுத்துன்னு தெரியாது. அந்த வீடியோவை எடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கு. அந்த பிள்ளை நெட்டில் போட்டிருக்கு, அதுதான் வைரல் ஆகிருக்கு, சரியா? இது வந்து இந்த உள் வீட்டுக்குள்ளே மருமகளை நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், இந்த போட்டியில் போட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனால் நீங்கள் இப்படி நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா, நீங்கள் உங்கள் சைடில் சொல்லுதீங்க, உண்மையிலே நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ சொல்லுதேன் சித்தப்பனை நம்ப மாட்டேன், நீ நான் ஒரு யோசனை பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், உண்மையை நம்பு. ஏன்னா உண்மையை என்றைக்கு வந்து மறைச்சி வைக்க முடியாது. அன்றைக்கி ஒரு நாள் தெரியும், அன்றைக்கி நீ வருத்தப்படுவேன். அப்படிங்கும்போது சித்தப்பா சொன்னதை நம்ம நம்பியிருக்கலாமே அன்றைக்கி அப்படின்னு நினைக்க தோணும். சரி, நான் அப்போ போய்ட்டு வரேன், ஆனால் வந்து நீ வந்து இது மாதிரி அவன் சொல்லுற மாதிரி முடிவு எடுத்துடாத அப்படிங்கிறாங்க. சரி சித்தப்பா அப்படிங்கிறாங்க. டே குமார், உங்கள் சித்தப்பா யாரும் வந்துட்டார, உங்கள் வீட்டில் போய் சொல்லிடுறாரா அப்படிங்கிறாங்க. அவெல்லாம் சொல்ல மாட்டார். நீங்கள் சொன்ன யோசனை வந்து அவனை வந்து நெருக்கடி பண்ணது சரியாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதை பின்னாடி பார்த்துக்கலாம். அவனை ரொம்ப ஓவராக பண்ணானுன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் வீட்டில் அமைதியாக இருந்தால் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மாறி ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. டேய், ஊர் பூரா அசிங்கப்பட்டாலும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேடா, வீட்டில் வந்துடுடா. எனக்கு ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. உன் பையன் வந்து இந்த சூழ்நிலை அனுப்புகிறோம், உடக்கி இந்த கீழே அள்ளிட்டு இருக்கான், நீ சொல்ல மாட்டியா, ஊர் சந்தியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. வரமான்னு சொல்லிட்டு மக்கா போய்ட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே வீட்டுக்கு போனோன்னே பாட்டி சொல்லுதாங்க, ஹே குமார், இந்த மாதிரி நேரத்துலையாவது ஒழுங்காக ஒரு இடத்துல இருடா. ஊர் பூரா உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த வீடியோன்னுட்டு. அதனால் நீ வந்து கல்யாணம்ட்டு போனது நீ எல்லோரும் கேள்வியாக கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அவன் பாட்டி அப்படியே கேட்காங்க, வைக்காங்க, தெரியுதுல வீட்டிலலாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் முத்துவேல் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவங்க அப்பாவும் பெரியப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா அப்படிங்கிறாங்க. நம்ம குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்துனே பண்ணிட்டான்லப்பா அந்த பாண்டியன் குடும்பம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் அப்படி இருக்கிறாரு. நம்ம அவனை பண்ணிட்டானுங்க, நம்ம அவனுக்கு வசமாக அவனை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வசமாக ஒரு ஆப் வைக்கணும், அதில் ஒன்று ஆடி போகணும், அதை எதையாவது பண்ணணும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா நம்ம பண்ணலாம், இன்னொரு ஐடியா இருக்குப்பா, அதை நான் அவங்ககிட்ட பர்சனலாக பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியாவும் பரவாயில்லடா, அண்ணனை வச்சுட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இப்போ அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, அதனால் நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, நீ திருந்தவே மாட்டியா குமார், உன் கல்யாணம் இப்போ நின்றுருக்கு, அடுத்தாப்பில் உனக்கு கல்யாணத்தை முடிக்கணும் வைக்கணும்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்ருக்கோம், இன்னொரு பொண்ணு பார்க்கணும், அப்போ நீ ஒழுங்காக இருந்தால் தான் பார்க்க முடியும். அதனால் வந்து உங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டுன்னு அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொன்னால் அது சரியாக வராது. ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்லுவேன் கேளு, பிஸ்னஸ் ஒழுங்காக பாரு, இல்லையா உனக்கு அரியர் கிடக்கல, அதை எழுதி படிக்கப்போ, தேவையில்லாமல் சும்மா கிடந்து அலையதுனால தான் உனக்கு வந்து இவ்வளோ சிந்தனை வருது. நீ வந்து அந்த ஏற்று விட்டியே தான் பார்த்துட்ருக்க, அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னு விளக்கண்ணை ஊற்றி. ஆனால் வெளி உலகத்துலேயே பாரு, உலகம் எப்படியோ பெருசு, என்னெல்லாம் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நான் பெரிய பணக்காரன் அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக தான் தெரியும். வெளியவே பார்க்கும்போது நம்மளோட எத்தனை பெரிய பணக்காராக இருக்காங்க, எவ்வளோ தொழில் பண்ணுதான், யார் யார் எவ்வளோ திறமையில் இருக்காங்க அப்படின்னு புரிய வரும். அதை புரியாமல் நீ படிக்காத முட்டாள் மாதிரி அப்பா இன்னொரு ஐடியா இருக்குப்பா, அவங்கள அசிங்கப்படுத்தலாம்ப்பா அப்படிப்பா, அப்பாவே ஒன்று சொன்னேன் அப்பா தப்புப்பான்னு சொல்லுது. வயசுக்கு நீ வந்துட்ட, நீ சின்ன பையன் கிடையாது, மேஜர் தானே, உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும்ல, உனக்கும் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கும்போது நீ சின்ன மனுஷன் கிடையாது, பெரிய மனுஷன் தான். அப்படிங்கும்போது நீ புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அம்மா உங்கள் வேலையை பாருங்கம்மா அப்படிங்கிறா. தானே உங்கள் அப்பா சொல்லி தானே கேட்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விடு, இப்போ அவன் ஏதோ கோவத்தில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, அவனை வந்து கோவத்தில் இல்லை, அவன் திமிர்த்தனத்தில் இருக்கான். ஒவ்வொரு வாட்டியும் நான் என் சொல்லுறதை கேட்க மாட்டேன்னு வச்சுக்கோன்னு போய்கிட்டு இருக்கான். இப்படிங்கும்போது எனக்கு எப்படிக்கா பாசம் வரும்? நான் தான் சொல்லுதுனேக்கா, எனக்கு கல்யாணம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா அவன் மாற்றலை, அவனை மாற்றிக்கலன்னா கல்யாணமே முடியாதுக்கா, இதான் உண்மை. அப்படி முடிஞ்சாலும் வீம்புக்கு தான் பண்ணியிருப்பாங்க, உண்மையிலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏய் பெற்ற தாயார்னு இப்படி பேசக்கூடாது, நீ விடு அப்படிங்கிறாங்க ராஜுவோட அம்மா. நாங்கள் பாட்டியும் சொல்கிறாங்க, அவள் வேதனையில் தானே பேசுகிறா,
ஏன்டா இப்படி இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் எல்லாமே வந்து எதிர் வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் போகிறாங்க. அப்படி சொல்லுடா ஆத்தா, திங்குத சோறு இங்கே விசுவாசம் அங்கேயா அப்படிங்கிறாங்க சக்திவேல். நான் என்னடா விசுவாசம் அங்கே காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே கல்யாணம் நின்றுருக்கு, நீ அங்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அங்கே சப்போர்ட் பண்ணலடா, அந்த பாண்டியனும் கோமதி மக்களாக எடுத்திருக்காங்க. அங்கே வந்த புள்ள ஒரு புள்ள எடுத்திருக்கா. அவள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து இப்போ இல்லாத நாளாகிட்டு இந்த குடும்பத்தை பற்றி அவளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து சண்டையாக பார்த்தா தானே, வந்த பிறகு சண்டையே இல்லை வருமானம். அப்படி இருக்கும்போது அவளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் வீடியோ எடுத்து போட்டா. இதை பெருசுப்படுத்தாமல் விடலாம்லடா. இதுதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பிள்ளைகளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டலாம்ல. அதுவும் கல்யாணம் பிள்ளை ஜெயிலில் இருக்கான். அந்த பிள்ளை வாழ்க்கை எதிர்காலம் என்னடா ஆகும்? அவளுக்கு எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன்டா வருவான் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்தால் நம்மளுக்கு என்ன, வராட்ட நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம், அடுத்தவங்கள பற்றி இப்படி பேசினா நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க? புண்ணியமாக தான் நினைப்பாங்க. அப்போ உன் வீட்டு கல்யாணம் என்ன ஆகும்? இப்படி தானே ஆகும். இதெல்லாம் நீ பேசக்கூடாது சக்திவேலு. நீ பெரிய சமந்தாரம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா நான் கடுப்பில் இருக்கேன் சும்மாரு அப்படிங்கிறாங்க. முத்துவேல் சொல்கிறாங்க. ஏம்மா சக்திவேல் ரொம்ப கடுப்பில் இருக்கான், விடுமா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அவர் ரூம் பார்த்து போகிறாரு. பின்னாடியே ராஜோட அம்மா போகிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுவும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. நான் என்ன நினைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஏற்ற வீட்டிலேருந்து எடுத்ததுனால வந்து ராஜி தான் ஆள் வச்சு எடுக்க வச்சுருப்பா அப்படின்னு நினைக்கலையே அப்படிங்கிறாங்க. நான் நினைக்க போகிறேன், அவளை என் பிள்ளையவே நினைக்கல, அவன் எடுத்தானே எனக்காட்ட என்ன கட்டினேன் மொத்தம் இந்த வீட்டுக்காட்ட கல்யாணம் நின்றுட்டு ஒரு வேளை வந்து இவ கூட கேட்டுன்னு கூட சொன்னாலும் சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க அம்மா என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. உண்மையை தான் சொல்கிறேன், நம்மளை வேண்டான்ட்டு போனால் இவ்வளோ சொத்து சுகம் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவன் புருஷன் பைக்கில் இந்த டோர் டெலிவரி பண்ணது மாதிரி சாப்பாடு அங்கே கொடுத்துட்ருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்பேற்பட்டவனை கெட்டது தான் வந்து இவ்வளோ நகையும் எடுத்துக்கிட்டு வேண்டான்ட்டு போனால் போல் நம்மளை ஏற்றாப்புலேயே உட்காந்து நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கா தினமும். என் மாமன் அதுக்கு மேலே பண்ணுதான். புதுசாக வந்துட்டு போகணுன்னு சொல்லி கொடுத்தே கூப்பிட்டு வந்துட்டு போன போல். அந்த பிள்ளை வீடியோ எடுத்து ஊர் படம் போடுது. நம்ம இப்படி தான் வந்து தலைநிமிர்ந்து நடக்க போகிறோமோ தெரியல. நம்ம குடும்பத்தில் கல்யாணம்னு ஒன்று நடக்காதா? நம்ம போகிற போக்க பார்த்தா நாங்கள் இருக்கணுமா நாண்டுக்கிட்டு இருக்கணுமான்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், தினம் அவமானப்படுறதோட போய் சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் பெரிய மனுஷங்க, நீங்கள் தான் வந்து எல்லாேருக்கும் ஆறுதல் சொல்லணும் வைக்கணும், நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என் தங்கச்சியை வந்து நாங்கள் ஆசையாக வளர்த்தோம். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லாத அந்த பாண்டியனை கட்டிக்கிட்டு எனக்கு அவன் தான் பிடிச்சிருக்கு, அவன் தான் வேணும்ட்டான். என் பொண்ணை வந்து பொண்ணுக்கு பொண்ணாக ஆணுக்கு ஆணாக வளர்த்தேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், என்னது படிப்பான்னு சொன்னாலும் அந்தளவுக்கு படிக்க வச்சேன். நகை நாட்டெல்லாம் அவன் கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னன்னா எனக்கு மாப்பிள்ளை, நீ என்ன மாப்பிள்ளை பார்க்க, நான் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன்ட்டு அவள் போயிட்டான். இப்படி இருக்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. விடுங்க, கவலைப்படாதாங்க, தூங்குங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப நேரம் ஆகிடுது. பாண்டியன் கடையில் இருக்கார். இங்கே வீட்டுக்கு பயங்கரமாக இருட்டிடுது. அப்புறம் கோமதி கேட்குறாங்க, டேய் உங்கள் அப்பா இன்னும் வரலையடா அப்படிங்கிறாங்க. செஞ்சுக்கிட்டா அப்பா கடையில் தான் இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நான் வரட்டாடா கடையை கூட்டி போட, என்ன அப்பா கூப்பிடாரண்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்பா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க, இப்போ தான் கடையில் சாப்பாடு பார்சல் வாங்கி கொடுத்து வரேன், என்னை யாரும் பார்க்க வரவேண்டாம், தேடி வர வேண்டாம், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு அங்கே வேறு ரொம்ப கடுப்பாக இருக்குது, அந்த தங்கமயில் பிள்ளை அங்கே இருக்குது, நான் வந்தோம்னா அது எதுவும் சொல்லிடக்கூடாது, அந்த சரவணனுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கோம், நான் கோவத்தில் எதுவும் பேசினா அந்த பிள்ளை வீட்டுக்கு போகிறவங்க தான் நல்லா இருக்காது, அவன் வாழ்க்கை என்னால் அவமான மாதிரி இருக்கும், அந்த பிள்ளை தெரிஞ்சு இந்த வீடியோ எடுத்துச்சோ தெரியாமல் எடுத்துச்சோ, அதனால் இதை விட்டுருவோம், எது வீட்டுக்காரனும் நம்மளை அசிங்கப்படுத்துகிறதோ முன்னாடி எதுவும் பண்ணுறதோ வந்து புதுசாக என்ன பழசு தானே எப்பவும் பண்ணிகிட்டு இருக்கதான், அதனால் பொறுத்து போவோம், கதிர் கல்யாணத்துக்கு பண்ணாத அலும்பா இது பண்ணிட்டாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்படியாடா சொன்னார் அப்படிங்கிறாங்க. அவன் கதிர் ரொம்ப ஒரு மாதிரி ஆறாரு. நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம அப்பா நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க, ஏற்றுட்டுக்காரங்க பேசுகிறாங்க, நம்மளாலையும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கி நிற்கிறாங்க. அப்போது ராஜி பக்கத்தில் வராங்க, கதிர் கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, என்னால் தான் தப்பு, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி கண் பார்வையிலேயே பார்க்குறாங்க. உடனே ராஜியை பார்த்து தலையாட்டுறாங்க. இந்த மாதிரி நீ எதையுமே சொல்லிடாத யார்ட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்து போகிறாங்க. பின்னாடியே ராஜி போகிறாங்க. உடனே சாரிங்க அப்படிங்கிறேன். ஏன் அப்படிங்கிறாங்க. என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, நான் மட்டும் எங்கள் அண்ணன் கை நீட்டாமல் இருந்தாலோ உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க அப்படிங்கிறாங்க. இது நடக்கணும் இருக்குது, நீ என்ன செய்வே விடு, நடக்குது நடக்கட்டும், அப்பா தான் சாப்பிட்டார்ல விடு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா அங்கே வந்து எப்படி தூங்குவாங்க, ஃபேனும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ஒரு டேபிள் மேலே கொண்டு வைங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. சும்மா இருடி, அங்கே போனால் ஏதாவது வசம் விட்டுற போகிறாரு விடு, அவர் வந்து அன்டயத்தில் வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடையில் ஒரு ஃபேன் கிடக்கு, சின்ன ஃபேன் கிடக்கு, அப்படின்லாம் கல்லாப்பட்டிக்கு பக்கத்தில் வந்து துண்டு வச்சு தூங்கிக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட குமரேசன், என்ன பாண்டியா கடைக்குள்ளே இருக்க, எவ்வளோ நேரம் ஆச்சு, எலி தொல்லையும் இவ்வளோ கிடக்கு, நீங்கள் இவ்வளோ படுத்துக்க தான் சரி வராதப்பா, இல்லையப்பா, இல்லை மாமா நான் வரல அப்படிங்கிறாங்க. வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, நீ உன் வீட்டுக்கு போகிறதுனா ஒரு மாதிரி இருக்குது, என் வீட்டுக்கு வா,
அப்படிங்கிறாங்க. இல்லை மாமனார் வரல வைக்கல அப்படிங்கிறாங்க. வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. வீட்டில் யாருமே இல்லை. என்ன மாமா என் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா வீட்டில் யாரும் இல்லை, கோமதி தான் ஃபோன் அடிச்சு சொன்னா, உங்கள் மருமகன் வந்து கடையில் இருக்காவோ, கொஞ்சம் பேசுங்க, பேசி வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னான். ஆனால் நீ வீட்டுக்கு போக மாட்டோம்னா கடைசியில் என் வீட்டுக்காக நீ வரணும்ல, அதை கூட்டி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிற. சாப்பிட்டியாப்பா அப்படிங்க. சாப்பிட்டேன்மா. இப்போ தான் எனக்கு பழசெல்லாம் நினைவு வருது. உங்கள் வீட்டில் தான் வந்து நான் அங்கே வேலை பார்க்கும்போது வந்து நைட்டு தூங்குவேன் சில நேரம் அப்படிங்கிறாங்க. பழைய நினைவுகள்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை கோமதி ஃபோன் அடிக்கிறாங்க. பாண்டி எடுக்கலை. இந்த குமரேசன் எடுத்து பேசுகிறாரு. என் வீட்டில் தான் இருக்கான், இருக்கட்டும், நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வரோம்மா, நைட்டு முறை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதாங்க, அவன் சாப்பிட்டுட்டான், நாங்கள் ஒரு 2 பேரும் ஒன்றா தான் தூங்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்பா வந்து குமரேசன் தாத்தா வீட்டில் இருக்காங்களாம், இருக்கட்டும், அந்த சித்தப்பா வீட்டிலே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் பெருமூச்சு வருது. அப்போ அங்கே போயிட்டாங்க, சாப்பிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் ராஜிக்கும். அதனால் மீனா சொல்கிறாங்க, அத்தை நம்ம எல்லாருமே மொட்டை மாடியில் போய் தூங்குமா அத்தை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, நம்ம இப்போ எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருக்கோம், திடீர்னு வந்து இந்த குடும்பம் என்றைக்கு சிதையும்னு தெரில. ஏன்னா தங்கமகள் வந்து இப்படி விளையாட்டுக்கு எடுத்ததே இப்படி ஆயிடுச்சு. மாமா வந்து தனியாக போய் அங்கே இன்னொரு இடத்துல போய் தூங்குறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு மேடு பள்ளம்னா நம்ம ஒன்றா இருக்கிறது நினைவு பண்ணணும் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஆகாது மீனா அப்படிங்கிறாங்க. ராஜின்னு சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது அத்தை, தயவுசெய்து நம்ம எல்லோரும் மொட்டை மாட்டை நீ பேசிட்டு தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இப்படி எடுத்து சரி அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலையும் கூப்பிட்றாங்க. தங்கமயில் சொல்கிறாங்க, எனக்கு பணியில் தூங்கி பழக்கம்லாம், நான் வரல அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு தங்கமயில், உன்னால் தான் இந்த வீட்டில் இன்றைக்கி நிலைமையில் பிரச்சனை. அதனால் வந்து இது எல்லாத்தையுமே சுமூகமாக போகணும், அங்கே எல்லாருமே பழசை மறக்கணும் அப்படின்னா எல்லோரும் ஒருத்தர் சிரித்து பேசணும் அப்படின்னு சொன்னால் மொட்டை மாடியில் நம்ம நீ தூங்கினா தான். அதுபோக எல்லாத்துக்குமே நான் நைட்டு சாப்பாடு அங்கே தான் கொண்டு வர போகிறேன், அங்கே எல்லோரும் அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியே இல்லாமல் போகிறாங்க. அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சிரித்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பழைய நினைவுகள்லாம் நினச்சி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சக்திவேல் வீட்டுக்கு சிரிப்பு சவுண்டு பயங்கரமாக கேட்குது. சக்திவேல் வந்து மொட்டை மாடிலேருந்து பார்க்குறாரு. நம்ம குடும்பத்தில் வந்து கல்யாணம் நின்று போச்சு, என்ன செய்ய, ஊர் வழியாக அசிங்கப்பட்டோம்னு நினச்சிட்ருக்கோம், இதை சொல்லி கேலி பேசிகிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டு வாசல், பாண்டியா, முட்டா பைய பாண்டியா, வெளியே வாடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்னடா வெளியே சவுண்டு கேட்க அப்படின்னு சொல்லி கோமதி எட்டி பார்க்குறாங்க. இங்கே சக்திவேல் கணச்சிட்டு கிடக்காரு. உங்கள் சித்தப்பனுக்கு என்னடி வேணும் அப்படிங்கிறாங்க. எட்டி பார்க்குறாங்க. என்னன்னு தெரியலையே, சித்தப்பா கத்துறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் சித்தப்பன் கடப்பாறையை விழுங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதி. அது தெரியலையே சார், எதுக்குன்னு தெரியல அப்படின்னு விட்டு எல்லோரும் போகிறாங்க. நாங்கள் என் குடும்பத்தில் சங்கடப்படுறோம், நீங்கள் மாடியில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்களா, அந்த பாண்டியன் எல்லாத்தையும் வந்து எங்களை அசிங்கப்படுத்தி தான் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, யாரும் இங்கே இல்லை, அவர் வந்து இங்கேயே கிடையாது, நாங்கள் வந்து சின்ன வயசில் நடந்தது, என் பிள்ளைகள்லாம் விளாண்டதெல்லாம் சொல்லி பேசி மொட்டை மாடியில் இருந்துகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டு மாடியிலேருந்து எங்களுக்கு சிரிக்க உரிமை கிடையாதா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு மாடியிலேருந்து சரிங்க வைங்க, அதை நாங்கள் ஒன்றும் சொல்லலை, நாங்கள் எங்கள் ஊரறியே சிரிக்கணும்னு தானே நீ பண்ணிட்டு போனால், அவன் புருஷன் நீ பண்ணிகிட்டு இருக்கான், நாங்கள் அதை பேசலை, ஆனால் வந்து சவுண்டு வராமல் சரிங்க, நாங்கள் தூங்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லி கதை அடைச்சி மாடிக்கு போகிறாங்க. ஒன்று என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாரு. அது ஒரு காமெடி பீஸ்டா, நீங்கள் வழக்கம் சிரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க. அத்தை நீங்கள் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பீங்க போலுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா அங்கே பாரு, அஜியாக இருந்தாலும் சரி தான், தங்கமயிலாக எல்லோரும் இருந்தாலும் சரி தான், அந்த சக்திவேலுக்கு இவ்வளோ துமுறுனா அதே வயசில் பிறந்த எனக்கு துமுறு இருக்காதான், ஆண் என்ன பெண்ணு என்ன வேறுபாடு, ஏன்னா அவனுக்கு என்ன துமுறு இருக்குது அதே துமுறு எனக்கு இருக்குங்களா, அவன் வீட்டுக்கு சவுண்டு கேட்கக்கூடாங்க, நீங்கள் எவ்வளோ சிரிக்குமே சரிங்க, கேட்டால் கேட்டு போட்டோம், அப்படி சிரிப்பு சவுண்டு கேட்கா அவன் ஜன்னல் நல்லா அடைச்சிக்கா வச்சுக்கா, கேட்காதுல, இல்லை ஏசி தான் வச்சுருக்கேன், ஏசி போட்டுக்கா, சவுண்டு கேட்காதுல அப்படிங்கிறாங்க. ராஜி சிரிக்கிறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து சாப்பிட்டு அங்கேயே தூங்குறாங்க. இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு எல்லாருமே கீழே போகிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, உண்மையிலே மொட்டை மாடியில் பேசிக்கிட்டே தூங்குனது, அங்கேயே சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இப்படி தான் வந்து வீட்டில் திடீர்னு கரண்ட் போனால் அன்றைக்கி மொட்டை மாடிக்கு போய் வந்து சாப்பிடுவோம், பேசிகிட்டு இருப்போம், அதை நினச்சி 1 வாரம் 2 வாரம் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம், மொட்டை மாடியில் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு எப்போல்லாம் கேப் கிடைக்கும் அப்போலாம் நம்ம மொட்டை மாடியில் நம்ம சாப்பிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான். ஆனால் என் வீட்டுக்காரு நேற்று வரலை, இப்படி நடந்துச்சு, இன்றைக்கி வந்துடுவார், அது நடக்காதில்ல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் நினைக்கிறாங்க. காலையில் போய் கடையை திறக்கிறாங்க. குமரேசன் வீட்டிலேருந்து போய் கடையை திறக்கிறாங்க. அப்போ செந்திலும் பழனி வராங்க. உடனே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க, மச்சான் காலைல சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டோம்டா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே
பாண்டியன் நீங்கள் அந்த மல்லியை கொள்முதல் பண்ணணும்னு சொன்னீங்களா அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து நேரில் பார்த்துறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் நான் சென்னை வரைக்கும் போகணும், போயிட்டு வரேன், நீ கடையை பார்த்துக்க, 10 மணிக்கு அடைச்சிருங்க, நான் நாளைக்கு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னப்பா திடீர்னு கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா அங்கே மல்லி லோடு எப்படின்னு பார்க்க போகிறேன், அம்மாட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சென்னை கிளம்பிடுறாங்க. உடனே செந்தில் ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு. எப்போ அப்பா சென்னைக்கு போகிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்கம்மா, அப்போ ரொம்ப மன சங்கடத்தில் இருக்காங்க, அதுபோக மல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த லோடை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன கோமதி அப்படிங்கிறாங்க. எங்கள் வெளியூர் போகிறீங்க என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. கோமதி எனக்கு மனசுக்கே சரியில்லை, இங்கே இருக்க வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வியாபாரி ஃபோன் அடித்தார், மல்லி வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அதான் கிளம்பிட்டு நினைக்காத, வந்து உன்ட்ட பேசிக்கிட்டு தான் மல்லியை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க எங்கே போனாலும் பார்த்து கனவாக போங்க, ட்ரெஸ்ஸு கையில் வச்சுக்கிங்களா காசு கையில் வச்சுக்கிங்களா அப்படிங்கிறாங்க. போட்ட ட்ரெஸ்ஸோடு தான் போகிறேன், நான் இங்கே என்ன அழகு போட்டிக்க போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையில் காசு இருக்கணும் பிரச்சனை இல்லை, அப்படி நான் பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்க பார்த்துக்கோங்க, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், இப்போ பஸ் ஏறணும் அப்படின்னா நைட்டு அங்கே இறங்கிடுவேன், காலையிலேயே மல்லிகளோட எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு மதியத்துக்கு மேலே ஏறி இங்கே நைட்டு வந்து இறங்கன்ட்டு இதில் வந்து இறங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா இன்றைக்கி நம்ம எல்லோரும் மொட்டை மாடில் தான் போய் சாப்பிடுவோம், இன்றைக்கி மொட்டை மாடில் போய் சிரிக்கும், சவுண்டு அதிகமாக சிரிக்கும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்க. மாமா இன்றைக்கி வரலையா அப்படிங்கிறாங்க. அத்தை இன்றைக்கி வரலையா அப்படிங்கிறாங்க. மாமா வந்து சென்னைக்கு போகிறாரா இன்றைக்கி போகிறாங்க, போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. கல்லால் உன் புருஷன் தான் இருக்கானா, உன் புருஷன் தான் ஃபோன் பண்ணி சொன்னான், இப்போ தான் கேட்டேன், கேட்கும்போது தான் தெரிய வருது, இந்த மாதிரி எனக்கு மனசு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால் மல்லியோட பார்க்க வராங்கன்னாங்க, நானே வரேன்ட்டு போயிட்டேன், இல்லைனா செந்திலையோ யாரையாவது பழனியை தான் அனுப்பியிருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுதாரு அப்படிங்கிறாங்க. சரி தண்ணி நம்ம மொட்டை மாடி போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு தரேன் அப்படி அப்படின்ட்டு ராஜுவா நம்ம கடையில் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ கதிர் வராரு. என்னத்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறீங்க, எதுவும் நான் என்ன சொல்லியிருக்கலாம்ல, நானும் உணவு டெலிவரி தானே பண்ண போகிறேன், எனக்கும் ஒரு வேலையாயிருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி எல்லோரும் மொட்டை மாடில் தான் சாப்பிட்டுருக்க போகிறோம், அந்த ஸ்நாக்ஸுக்கு வரோம் அப்படிங்கிறாங்க. ஏன் நேற்று சிரிச்சிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி எங்கள் அப்பா வரலையா அப்படிங்கிறாங்க. அவர் சென்னைக்கு போயிருக்காரு அவங்க அப்பா அப்படிங்கன்னா, சென்னைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன் எல்லாருமே ஷாக்காகிறீங்க, சென்னைக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க மீனா. இல்லை திடீர்னு அவர் போகவே மாட்டாரா சென்னைக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை அவருக்கு மனசுக்கு சரியில்லையா, அதனால் வந்து வியாபார விஷயமா நம்ம போயிட்டோம்னா அந்த ஒரு நாளாவது ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு போல அப்படிங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லோரும் கையை காலை கழிட்டு மொட்டை மாடி போகிறாங்க. அங்கே பிரியாணி செஞ்சு மொட்டை மாடி கொண்டு போகிறாங்க கோமதி. உடனே தங்கமேல கூப்பிட்றாங்க, மாமா மாடிக்கு போ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் வரலத்த அப்படிங்கிறாங்க. ஏம்மா வரல அப்படிங்கிறாங்க. என்னால் தான் மாமா நிம்மதி இல்லாமல் சென்னைக்கு போயிருக்காங்க, எனக்கு சாப்பிட மனசே இல்லை அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா அங்கே பாரு, ஒரு நிகழ்வு நடந்துச்சு, உன் தவறை உணர்ந்துட்டேன்னா அதை விட்டுரு, அதை மறந்து அடுத்த வேலையை பாரு, என்ன அதையே சொல்லிக்கிட்டு இருக்காது. உன் மாமாவே மனசு மாறணுங்கிறது தான் வெளியூர் போயிருக்காரு, வரும்போது நார்மல் மனுஷனாக வந்துடுவார், நீ நார்மலாக மாறு, முதல்ல மாடிக்கு அப்படிங்கிற வரலத்த அப்படிங்கிறாங்க. நீ அதுக்காண்டி பட்னியாட போறியா அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா முன்னாடியே மாடி கூட்டு அப்படிங்கிறாங்க. சரவணன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாடிக்கு வா தங்கம்பியில் போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் வரல, என் மாமாவே இந்த நிலமையில் இருக்கும்போது நான் எப்படி பிரியாணி சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. சரவணன் சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனையும் காரணம் நீ தான் சரியா, நியாயம் எப்படி நாங்கள் தான் வந்து அந்த வார்த்தையை சொல்லணும், என்ன நீ சொல்லிகிட்டு இருக்காத, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு சரியா, நீ எதுக்காக இது பண்ணு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து இனிமேல் இதை பண்ணாத, ஒழுங்காக வந்து சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. வேண்டாம் நான் இது பட்டினியாக கடை அப்படின்னு சொல்லி நேராக மாட்டில் போய் சரவணன் சாப்பிடுறது. என்னடா தங்கம்பில் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. எம்மாங்க பாருங்கள் வயிறு பச்சு அவளேன்னு சாப்பிடுவா, கூப்பிட்டாச்சு, அவன் நம்ம ஓவராக பண்ணிகிட்ருக்கா, நம்ம சரி வராதுமா, அவன் வந்து வயிறு பச்சை வந்து சாப்பிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. டேய் இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாவும் ராஜியும் போய் அக்கா நல்லா வாடிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. நான் வரல ராஜி அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா வரல அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் மொட்டை மொழிலாம் சிரித்து பேசிகிட்டு இருப்பீங்க, இந்த வீட்டில் நான் வந்து இந்த நிலைமைக்காக ஆகிட்டோம்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு குத்தல் இருக்குது, அதனால் சரி வராது அப்படி இப்படின்னு நடிப்பு போடுதாங்க. பார்த்துக்கலாக்கா, எல்லாமே அதுக்குள்ளே இருந்ததான வாழ்க்கை, வாங்க பார்த்துக்கலாம், இந்த நிலைமை அப்படியே தொடர போகுது, எல்லாம் மாறும்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க. மீனா நான் சாப்பிட விடாத நினச்சேன், நீ கூப்பிட்டா நான் வரேன் மீனா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு பிரியாணி வாசனையை முகந்தோடனே அதை சாப்பிடணும்னு அவங்க தோணுச்சு. அங்கே போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் வழக்கம் போல் அவங்க ஜாலராக ஆரம்பிக்கிறாங்க. நான் பண்ணியிருந்தேன்னா செம்மையாக பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அரசு சொல்கிறாங்க, இல்லை நீ எது பண்ணாலும் நான் பண்ணால் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே, அடுத்தவங்க தானே நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அரசி நான் பண்ணால் நல்லாவே இருக்காதா அப்படிங்கிறாங்க. அண்ணி நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சிரிச்சு சாப்பிட்டு சரி ரைட்டு நைட்டு இங்கேயே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அங்கேயே தூங்குறாங்க. காலையில் விடிஞ்ச உடனே சக்திவேல் வீட்டில் ஸ்பீக்கர் சவுண்டு பயங்கரமாக வைக்காங்க.
உடனே என்னடா ஸ்பீக்கர் சவுண்டு பயங்கரமாக கேட்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது தான் ராஜுக்கு ஞாபகம் வருது. உடனே என்னாச்சு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க ராஜு. உங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் ஆண்டி ஷாக்காரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் பிறந்த நாளுக்கு நான் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுவேன், நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் நான் போகிறேன், அவசரமாக போகிறேன், நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. என்னத்த முரட்டு பாசமாக இருக்குது, நேற்று நைட்டு வரைக்கும் கழுவி ஊற்றுனீங்க பண்ண வீட்டை, இப்போ கிளம்பி போய் எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள் அர்ச்சனை பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் மூத்த வண்டி, அவன் நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேனாடி, நான் கோயிலுக்கு போய்ட்டு வரேன்டி அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜி வா போவோம் அப்படிங்கிறாங்க. நானும் வரேன், எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு 3 பேரும் போய் கோயிலில் போய் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. ராஜி அப்பாவுக்கு இல்லை, பின்னாடி ராஜியோட அம்மாவும் அப்பாவும் போகிறாங்க. உடனே பூசாரி சொல்கிறாங்க, இப்போ தான் உங்கள் பொண்ணு வந்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு உங்கள் பொண்ணு உங்கள் தங்கச்சியும் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி அம்மா சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, நீங்கள் என்ன தான் உங்கள் பொண்ணை வந்து வேண்டாம், என் பொண்ணு கிடையாது, அவள் எனக்கே பிறக்கலை, அப்படி இப்படி இந்த குடும்பத்தை பார்க்கல, கௌரவத்தை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் மேலே அவள் பாசத்தை விடலை. உங்களுக்கு முன்னுக்கூட்டி கோயிலுக்கு வந்து அவளும் உங்கள் தங்கச்சியும் வந்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் 100 வருஷம் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம குடும்பம் ஒரு நாள் ஒன்று சேரும் பாருங்கள், நீங்களே இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைப்பீங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, ஒரு காலமாக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்யம்மா ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.